திருக்குறள் அவைத்திருக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் என்னுடைய பேராசிரியர் நிகிருஷ்ட் ஐயா அவர்களின் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி பேரவைக்கும் மிகப்பெரிய ஆய்வாளர். நிகிருஷ்ட் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஆய்வாளர். அவர் விதிவெளியில் பார்க்க எளிமையாக வருவார். ஆனால் அவருக்கு இருந்த கருத்துகள், ஆய்வு எண்ணங்கள், ஆய்வு நுணுக்கங்கள் ஏராளம். அவரெல்லாம் முன்ன இருந்திருந்தா கிட்டத்தட்ட 80 அகவை வரைக்கும் இருந்தா நிறைய படைப்புகள் உடம்பலை வரலாற்று வீட்டுல வந்து புத்தகங்களா இருக்கு. அவர் எழுதி கையெழுத்து படிகளா இருக்கு. அந்த அவர் கல்லூரி காலங்களிலேயே அத்தனையும் இன்னும் அவர் காலத்தில் இருந்திருந்தா நிறைய படைப்புகள் உடுமலைப்பேட்டைக்கு உலக அளவில் பெயர் கொண்டு போயிருக்கு. உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவும் என்று தொடங்கி நாங்கள் எல்லாம் சேர்ந்தா தொடர்ந்தாரு. ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்குள்ள அவர் சொன்னது போல நோய் கொண்டு போய்விட்டது. நான் அடிக்கடி குறிப்பிடுவேன், படைப்பாளர்கள் கவிஞர்கள் முதலில் தன்னுடைய உடலை பக்குவமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் நான் இளமையாக இருக்கிறேன். இலக்கியம் படிங்க, கவிதை படிங்க, இளைஞனாக இருக்கலாம், இளமையாக இருக்கலாம். அதே போல தன்னுடைய உடம்பை ஒரு பார்த்துட்டா தான் அடுத்து மீண்டும் நம்முடைய சமூக பணியை நம்ம தொடர முடியும். அம்மா அவர் குறிப்பிட்டது போல ஐயா நிலக்கணி ஐயா அவர்கள் போன்றவர்கள் 100 அகவை கடந்தும் இந்த சமூகத்துக்காக வாழ்ந்து வந்திருக்காண்டால் அவருடைய உடலையும் அவரை பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த கருத்தையும் நான் பதிவு செய்து இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நூலில் இடம்பெற்ற ஒரு பாடலை மட்டும், ஏன்னா ஒரு பாட்டு ஒவ்வொரு அமரும் நான் பாடுறது வழக்கம். அதனால இந்த நூலில் இடம்பெற்ற ஒரு பாட்டை நான் பாடுறேன். அந்த பாடல் அப்படித்தான் மெட்டுக்கு பாட்டுன்னு சொல்லி அந்த கல்லூரி காலங்களில் ஒரு பாட்டு எடுத்து அதுக்கு ஒரு மெட்டுக்கு நம்மளோட வெளியில் போட்டு எழுதுவோம். உடுமலைப்பேட்டை தாமியாசாவுக்கு நான் தான் அறிமுகம் செய்தேன். நான் எழுதிய பிறகு துரையரசன் தோழர் எழுதுவார், தோழன்தாசன் எழுதுவார். ஏதோ ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு நம்ம கருத்தை அதில் சேர்த்து நமக்கு விருப்பமான நம்மளுடைய பரப்பு கருத்தை அதில் சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். அப்படி எழுதிய ஒரு பாடல் தான் இப்போ நான் பாட்டு தமிழை பற்றி நம்ம பாட்டு. அந்த பாட்டை வந்து நான் அந்த நினைவு நிலங்கள் நூல் எழுதியிருந்தேன். இதுலேயும் முதல் அறிமுகத்தில் எழுதியிருப்பேன். அந்த பாடலை பற்றி சொல்லி என்னுடைய வாய்ப்பை என்னுடைய நன்றி நிறைவு செய்கிறேன். நான் உண்ணும் நல் உணவாகினாய், நான் வீணராய் உள்ள மாந்தரால் உன்னிலை குன்றி போனதோ, வீணராய் உள்ள மாந்தரால் உன்னிலை குன்றி போனதோ, தீயவர் தொல்லை நீக்கியே தென்றலாய் உன்னை தாங்குவேன், தீயவர் தொல்லை நீக்கியே தென்றலாய் உன்னை தாங்குவேன். என் தமிழே, என் தமிழே, வீணராய் உள்ள மாந்தரால் உன்னிலை குன்றி போனதோ, கல் தோன்றிடும் மண் தோன்றிடும் முன் தோன்றி நீ வந்தாய், உன் மென்மையை பறைசாற்றிட குரலாக ஆனாய், அந்த குரல் காட்டும் பாதையில் நாளும் செல்வே, சொந்த மொழி காக்கும் போரினில் உயிரை தருவே. என் தமிழே, என் தமிழே, வீணராய் உள்ள மாந்தரால் உன்னிலை குன்றி போனதோ, நான் உண்ணும் நல் உணவாகினாய், என் சொல்லில் ஒலியானாய், என் நெஞ்சிலே நினைவாகினாய், நிலையாக நின்றாய், உன்றன் வழி வந்ததால் என்றன் உயிர் வாழ்ந்தது, உன்னை உயர்வாக்கவே இந்த உயிர் உள்ளது. என் தமிழே, என் தமிழே, வீணராய் உள்ள மாந்தரால் உன்னிலை குன்றி போனதோ, வீணராய் உள்ள மாந்தரால் உன்னிலை குன்றி போனதோ, தீயவர் தொல்லை நீக்கியே தென்றலாய் உன்னை தாங்குவே. என் தமிழே, என் தமிழே, என் தமிழே, என் தமிழே.